ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் இந்த தையல் வீடியோ போட்டேன் பாருங்கள், நான் தான் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த ஊரில் வந்து ஆடி மாதம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு சரி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கரண்ட் இல்லை. இங்கே மிஷினில் எதுனா தைக்கலாம்னா கரண்ட் இல்லை, கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சீலை கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது. இது எப்படி தைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மிஷினில் தைக்கிற மாதிரி இதில் நான் கையில் தைச்சி காட்டுறேன். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் எப்படி தைக்கணும் அப்படின்றது நீங்களும் கற்றுக்கங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கிளிக் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நிறைய கமெண்ட் போட்டீங்க, அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட படித்து காமிச்சேன். ஆனால் இங்கிலீஷில் போடாதீங்க, எனக்கு தெரியாது. தமிழில் போடுங்க. இங்கிலீஷில் வந்து என் மகனுக்கு தான் தெரியும். தமிழில் நீங்கள் எத்தனை பேர் போட்டால் அதை நான் படித்து தெரிஞ்சுக்கிருவேன். இங்கிலீஷ் வந்து நமக்கு தெரியாது. அது நிறைய கமெண்ட் போட்டிருக்கீங்க, நிச்சயமா அந்த டவுட் பூரா கிளியர் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவை பாருங்க, நாளைக்கு அந்த வீடியோவில் என்னென்ன டவுட் இருக்கோ அதில் ஒரு கமெண்ட் பண்ணிப்பாங்க. அந்த கமெண்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணி அந்த டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போதைக்கு எப்படி நம்ம அர்ஜென்ட்டுக்கு தைக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஆமாம், வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு நூல் போடக்கூடாது, இதில் 4 நூல் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படி வைங்க, அப்படி வைங்க. அந்த ஊசி பத்தில் வைங்க, நல்லா தெரியுது. இதில் 4 இருக்கும், தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் 2, இதில் 2, 4 இருக்கும். இந்த பார்த்தீங்களா? இந்த 4 நூல் கோர்த்துட்டு நம்ம இங்கே கீழே அப்படியே முடிச்சு போட்டுட்டு இது என்ன பண்ணணும்னா இப்படி. ஆனால் இதே கலர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியாது, வேறு கலரில் இருக்கக்கூடாது. இதே இது கொஞ்சம் நஞ்சம் நூல் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் இதுக்கு உபயோகப்படுத்தலாம் நீங்கள். இப்போ இந்த கண்டெல்லாம் 6 ரூபா 7 ரூபா விற்கிது. அங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நூலெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதை தச்சுட்டு இந்த ஊசியை தூக்கி கீழே விட்டுறக்கூடாது. இப்படி வச்சோன்னே சொல்லுவாங்க, ஊசிக்கு கல்யாணம் உடனே வருவேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தச்சு முடித்த பிறகு இப்படி குத்தி இந்த நூலை இப்படி சுற்றி வைக்கணும். அப்போ நீங்கள் எப்போ எடுத்தாலும் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேட்டு கடையிலலாம் தலகாணிக்கு தைப்பாங்க பாருங்கள், அதான் உருட்டி தைச்சிருப்பாங்க. ஆனால் எம்மிங் பண்ணுற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நம்மளும் தைச்சிக்கலாம். இந்த பாருங்க, இதை அப்படியே நம்ம உருட்டி தைச்சோம்னா நம்மளுக்கு வெளியவும் தெரியாது, நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஆனால் அதே நூலில் நீங்கள் போட்டு தைச்சிக்கிறோம். இது வந்து காட்டன் துணி. இப்போ இங்கே கரண்ட் இல்லை, கரண்ட் இருந்தால் ஒரு நிமிஷம் அடிச்சிடலாம். நம்ம கரண்ட் இல்லாத வாசி எப்பயுமே நம்ம கரண்டையும் நம்பிட்டே இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம கையிலையும் தச்சு பழகிக்கிறோம். பட்டன் போச்சுன்னா டக்குன்னு பட்டன் வைக்கணும். உங்களுக்காக எங்கள் அம்மா எப்படி போகிறான்னு ஜூமிங்கில் பண்ணி காட்டுறேன். இந்த பார்த்துக்கோங்க, எப்படி போடுறது முடிச்சு ஒரு வாட்டி நல்லா காமிச்சிருங்கம்மா. இந்த பார்த்துக்கோங்க, இப்படி குத்தி எடுத்து இப்படி போடணும். இந்த தையலை காட்டுங்க, பாருங்க எவ்வளோ சூப்பர். அப்படியே ஒரு நிப்பாட்டுமா. அப்பா நல்லா வந்திருக்குங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு தையல்? ஓகே. இதே மாதிரி நம்ம ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அப்படி தெரியல நம்ம வீடியோ மாட்டி திரும்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்குவீங்க. ஆமாம், நிறைய கமெண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளை மட்டும்தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் இப்போ உலகமே கூப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லா வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் ஒருத்தர் ஒன்று சொல்லி கொடுத்தாங்கன்னா முழுமையாக சொல்லி கொடுக்கணும், அரைகுறையாக சொல்லக்கூடாது. அது சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் பலன் இல்லை, அது கற்றுக்கிறவங்களுக்கும் பலன் இல்லை. அதனால தான் நான் வீடியோவில் ஒவ்வொன்றும் நுணுக்கமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். அது வேகமாக தைக்கிறேன்னு கையில் குத்திக்கிறாதீங்க, பார்த்து பொறுமையாக தைங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு பார்க்கணும், அவங்க எப்படி தைக்கிறாங்க, என்ன பண்ணுறா, ஸ்டெப்ஸ் பார்த்து பழகிக்கணும். நீங்கள் வந்து எடுத்தோடனே குத்தி செஞ்சு இது பண்ணக்கூடாது. பாருங்கள், ஒவ்வொரு எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறான்னு பார்த்துக்கணும்.
இந்த கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தா நீங்கள் பெருமாள் கோயில் தெருவு கண்ணன் கோவில் எங்கே இருக்குன்னு கேளுங்க. அங்கே இருக்கிறவங்கள கடைக்காரர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலுக்கு வாங்க, நாங்கள் கோயிலில் தான் இருக்கோம். வந்து கண்ணனை தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. வாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த சனீஸ்வர பகவான் வந்து இங்கே பிறந்தவர். அதான் ஆடி மாதம் அவருக்கு திருவிழா நடக்குது. இது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி நீங்கள் தச்சுக்கிட்டிங்கன்னா கிளியவே கிளியாது. பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் முடிச்சு போடும்போது இப்படி சுற்றி ஒரு 2 தடவை இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான் அது. இது கூட கட் பண்ண முடியல, 4 இருக்குது. காணோம். பல்லு கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தச்ச இடமே தெரியாது. இதான் பார்த்தீங்களா இப்படி இருக்குங்களா? இது வந்து உள் சைடு. இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம். எங்கே தச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்கே தச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ தச்சதே தெரியாது. உங்களுக்காக நான் காட்டுறேன். இந்த இடத்துக்கு தெரியுது பார்த்தீங்களா? இது ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தாங்க கண்டுபிடிக்க முடியும். பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா? உள்ள தச்சனே வெளியில் நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் துணிகளை தச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த நூலில் இப்படி குத்தி வச்சுக்கிறணும். அப்போ தான் சமயத்தில் தேடாமல், இந்த பொருள் இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துல வைக்கணும். இந்த ஊசிக்கெல்லாம் கீழே விழுச்சுன்னு தெரியவே தெரியாது. சின்ன பசங்க இருந்தால் எடுத்து கை காலில் குத்திடுவாங்க, வாயில் போட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே குத்தி வச்சுருங்க, டப்பாவில் போட்டு. அது வாட்டில் இருக்கும். பார்த்தீங்களா? இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்களா? பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தால், கரண்ட் இல்லைன்னா டக்குன்னு 4 நூலை ஒன்றா போடுங்க, கோருங்க. இந்த மாதிரி தச்சுங்க. தச்சுட்டு இப்படி திருப்பி பாருங்கள். ஆனால் உள்பக்கம் தைக்கணும், வெளிப்பக்கம் தைச்சிடாதீங்க. நான் உள்பக்கம் தைச்சிருக்கேன். இந்த பாருங்க, உள்பக்கம் தைச்சிருக்கேன். இது வந்து வெளிப்பக்கம். பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. இன்னும் டிசைன்லாம் நிறையா இருக்குது. காலர் வச்சு தைக்கிறது செய்கிறதெல்லாம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நாங்கள் காய்கறி வியாபாரம் பார்க்குறோம் தள்ளு வண்டியிலன்னு. அதனால தான் எங்களுக்கு போட முடியல. மேற்கொண்டு பையனும் படிச்சுக்கிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் போட முடியல. எல்லா டவுட் கேட்டிருக்கீங்க. நாளைக்கு முழு வீடியோ எது எது இருக்கோ, யார் யார் கேட்டிருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த இது கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி நாங்கள் போடுவோம். நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.